பட்ட பகலில் தமிழ்நாட்டின் தலைநகரில் ஒரு மருத்துவரை ஒரு இளைஞன் கத்தியால் குத்தி இருக்கிறான். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலவை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மிக முக்கிய தீர்மானம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. பட்ட பகலில் எத்தகைய பாதக செயல்களையும் செய்யும் அளவிற்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. இதனை ஆட்சியாளர்கள் உடனே சரி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தீர்மானங்களில் ஒரு முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு சில நாட்களே ஆகியிருக்கிறது. அதற்குள்ளாக தமிழ்நாட்டின் தலைநகரில் உயிரை காக்கக்கூடிய மருத்துவரின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையில் வன்மையாக அரசாங்கத்தை கண்டித்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறக்கூடாது என்றும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? என்னதான் இதற்கான தீர்வு? தமிழ்நாட்டில் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவிற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டின் வறுமைக்கான காரணம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் பாலாஜி என்ற மருத்துவரை விக்னேஷ் என்ற வாலிபன் கத்தியால் குத்தி இருக்கிறான். 7 இடங்களில் மருத்துவர் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆவேசமடைந்த மாணவன், உன்னால் தான் என் தாய்க்கு இந்த நிலைமை என்று கொந்தளித்து அந்த மருத்துவமனை வளாகத்தை ஒரு அதறி குதிரி செய்திருக்கிறார். என்ன நடந்தது? விக்னேஷனுடைய தாயார் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் புற்றுநோய் சிகிச்சைக்காக, நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக ஈமோதெரப்பி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான தெரப்பி கொடுக்கப்பட்ட அந்த சிகிச்சை முறை சரியில்லை, இதனால் குணம் பெறவில்லை என்று அவர் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவருடைய தாயாரை அனுமதித்திருக்கிறார். அங்கு ஓரளவுக்கு தேறியவர் திடீரென்று நேற்று மீண்டும் கவலைக்கிடமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். இனி உன் தாயாரை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில் கோபமடைந்த விக்னேஷ் நேரடியாக தன் தாய்க்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவரை வந்து சந்தித்து கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். விவாதத்தின் இடையே அவர் தான் வைத்திருந்த கத்தியை ஆவேசமாக அந்த மருத்துவனுடைய தலையிலும் கழுத்திலும் குத்தி இருக்கிறார். காரணம் விசாரித்ததில் மருத்துவர் சிறப்பாகத்தான் சிகிச்சை அளித்திருக்கிறார். ஆனால் அவர் ஓரளவுக்கு முற்றிய நிலையில் வந்ததனால் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்றெல்லாம் விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மை நிலை என்ன? தமிழ்நாட்டில் அந்த இளைஞனுடைய நிலையை முதலில் பார்க்க வேண்டும். அவன் பெருங்களத்தூரில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்கும் அளவிற்கு அவனுடைய பொருளாதாரம் இல்லை. இருந்தாலும் தன் தாய்க்காக சிகிச்சை எடுத்திருக்கிறார். ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களை மருத்துவம், கல்வி, பொருளாதாரத்தில் பாதுகாக்க வேண்டும். ஆனால் கைவிரித்து விட்டது. ஆகவே அரசு மருத்துவமனையும் கைவிரித்து விட்டது, பொருளாதாரமும் கைவிரித்து விட்டது. அவருடைய பொருளாதார விரக்தி. எந்த மருத்துவரும், பாலாஜி உட்பட எந்த மருத்துவரும் எந்த நோயாளியையும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. தன்னிடம் வரும் நோயாளிகளை தாயுள்ளத்தோடு அணுகி அந்த நோய்க்கான தீர்வைத்தான் ஒவ்வொரு மருத்துவரும் யோசிப்பார்கள். அந்த நோய்க்கான சிகிச்சையைத்தான் ஒவ்வொரு மருத்துவரும் யோசிப்பார்களே ஒழிய இந்த நோயாளியை காப்பாற்ற வேண்டாம் என்று எந்த நோயாளியும் எந்த மருத்துவரும் யோசிக்க மாட்டார்கள். அப்படி தான் பாலாஜி அவர்களும் மருத்துவம் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் மருத்துவர் பற்றாக்குறை ஒரு பக்கம் தலை விரித்து ஆடுகிறது. மருத்துவர்கள், இத்தனை நோயாளிகளுக்கு இத்தனை மருத்துவர்கள் என்ற நிலை இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைகிறது. தமிழகத்தில் இது அரசியல், மருத்துவம். ஆனால்
தமிழ்நாட்டின் தலையெழுத்து பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், இப்படி எத்தனையோ தலைவர்களால் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டது. மருத்துவர்களின் எண்ணிக்கை மேம்படுத்தப்பட்டது. மருத்துவ பயிற்றுநர்களின் எண்ணிக்கை மேம்படுத்தப்பட்டது. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பு கொண்டு வந்த நீட் தேர்வினால் நம்முடைய மருத்துவமனைகளில், நம்முடைய மருத்துவ கல்லூரிகளில் நம்முடைய மாணவர்களுக்கு இடம் இல்லாமல் வடநாட்டவர்கள் நீட் தேர்வு மூலமாக உள்ளே வரக்கூடிய வாய்ப்பினை இந்த நீட் தேர்வு ஏற்படுத்திவிட்டது. இதனால் நன்கு படித்த எம் தங்கை அனிதா போன்ற பல்வேறு தங்கைகளை நாம் பறிகொடுத்தோம். தகுதி இல்லாமலா? தகுதி இருந்தும் பறிகொடுத்தோம். வடநாட்டவன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு நீட் தேர்வில் தேர்வாகி நம்முடைய தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவராக சேர்கிறான். அப்படி சேரக்கூடிய அந்த மாணவன் தமிழ்நாட்டில் சிகிச்சை அளிப்பானா? தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பானா? அவன் மீண்டும் வடநாட்டுக்கு சென்று விடுவான். ஆக தமிழ்நாட்டின் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்கு என்ன வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இதற்கு ஒரே தீர்வு, நீட் தேர்வை முழுமையாக ஒழிக்க வேண்டும். நீட் தேர்வை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான முழு மூச்சாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிறார். நீட் தேர்வு குறித்து தெளிவான புரிதலில் இருக்கிறார். நீட் தேர்வை என்று தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறிகிறோமோ அன்றுதான் தமிழ்நாட்டிற்கு விடுதலை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விடுதலை. மருத்துவர்களின் தேவை இன்னும் இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சான்று. ஒரு மருத்துவரின் உயிரையே காப்பாற்ற முடியாத அளவிற்கு, ஒருபுறம் அவனுடைய வறுமை, அவனுடைய நிலைமை, தனியார் மருத்துவமனை சென்று மருத்துவம் பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு நிலைமை, அதற்கான விரக்தி, கோபம். அதே போல சிகிச்சை எடுக்க வந்த இடத்தில் மருத்துவர்களின் பற்றாக்குறை. அந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்பதும் ஒரு குறை. இதற்கும் யார் காரணம்? அரசாங்கம் தான் காரணம். அவனுடைய வறுமைக்கு யார் காரணம்? அரசாங்கம் தான் காரணம். மருத்துவர் பற்றாக்குறைக்கு இங்கே தீர்க்கப்படாத நீட் பிரச்சனையும் ஒரு காரணம். நீட் தேர்வை துரத்தி அடித்திருந்தால் தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து இன்று பட்டம் பெற்றிருப்பார்கள். அவர்கள் அதிகப்படியான மருத்துவர்களாக இருந்திருப்பார்கள், சிகிச்சை அளித்திருப்பார்கள். தமிழ்நாட்டின் நலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு இடங்களில் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்யவில்லை. இருந்தாலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மருத்துவர்கள், இந்த மருத்துவர்களின் உயிரையே காப்பாற்ற கூட இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை அவ்வளவு மோசமாக வைத்திருக்கிறது. இவர் சிறிய கத்தியை எடுத்து வந்தார், அதை எப்படி பார்க்க முடியும் என்றெல்லாம் மா சுப்பிரமணியன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். நன்றாகத்தான் இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பட்ட பகலில் வெட்டி சாய்த்தார்களே. இதனை காப்பாற்ற ஒரு மாநில தலைவருக்கே அந்த நிலைமை. இதனை காப்பாற்ற உங்கள் சட்டம் ஒழுங்கு என்ன வேலை செய்து கொண்டிருந்தது? ஒரு மருத்துவரை, அதுவும் ஒரு ஆராய்ச்சியாளரை பட்ட பகலில் கத்தியால் குத்தும் அளவிற்கு தான் உங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. சட்டத்தின் மீதும் சட்டத்தை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களின் மீதும் ஒரு பயம் இருந்திருந்தால், சட்டம் சிறப்பாக வேலை செய்யும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அவன் கத்தியை தொட்டிருப்பானா? அவன் கத்தியை தொடும் அளவிற்கு அவனுடைய நிலைமையை வறுமையில் வைத்தது யார்? அரசாங்கம் தானே. இதற்கு அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டியது யார்? அரசாங்கம் தானே. இதற்கான தெளிவான தீர்வு விரைவில் இருக்கிறது. 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தெளிவான திட்டத்தோடும் தீர்க்கமான யோசனையோடும் ஆழமான ஆலோசனையோடும் களம் இறங்க காத்திருக்கிறார். அப்பொழுது வறுமையின் பிடியில் இருந்து தமிழர்கள் மீட்கப்படுவார்கள். கல்வி உலக தரத்திற்கு போற்றப்படும். தமிழ் வழியில், தாய் வழியில் அத்தனை கல்வி முறைகளும் பேணி பாதுகாக்கப்படும். சட்டம் ஒழுங்கு அத்தனையும் சீர்படுத்தப்படும். இது தமிழக வெற்றி கழகத்தின் மூலம்தான் நிறைவேறும்
இதற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். தங்க தமிழ் மகன் தளபதி அவர்கள் தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் தலைமையேற்று அத்தனை பிரச்சனைகளுக்கும் தெளிவான தீர்வை விரைவில் தருவார். அந்த காலத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி நிச்சயம்.